நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். சூர்யா கார்ஸ் அப்படினாலே படா தோஸ்துக்கு ஃபேமஸ். சின்ன வண்டியா இருந்தா கூட எவ்வளோ லோடு வேணா வைக்கலாம். டாடா ஏஸ் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப ஒரு வரப்பிரசாதமான வண்டி. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி தான் வந்திருக்கோம். தூத்துக்குடியில மாப்பிள்ளையோர்னி விளக்குல இருந்து அப்படியே உள்ள வர பாதையில சங்கரப்பேரி ரோடுன்னு சொல்லுவாங்க, அதுல நம்ம சூர்யா கார்ஸ் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம ஷூட் பிளான் பண்ணது வேற ஒரு ஷூட். சார் அந்த கால் பண்ணி கேட்டிருந்தோம், சார் எப்படி இருக்கீங்க மாரியப்பனா, நல்லா இருக்கீங்களா? ஆனா கேட்ட உடனே வர சொல்லிட்டாங்க. ஆனா வண்டிலாம் பெருசா ஸ்டாக் இல்ல, நான் இப்பதான் ஏத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாப்ல. எலெக்ஷன் டீட்டெயிலாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் கலெக்ஷன்ஸ் ஏத்திருக்கேன் அப்படின்னாப்ல. சரி என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லி காமிங்க அப்படின்னோம். எத்தனை வண்டி தான் இன்னைக்கு இருக்கும்? இன்னைக்கு கையில போன மாசம் உள்ள கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இருக்கு. ஆனா இன்னும் நமக்கு நிறைய வர வேண்டி இருக்கு. லைலாண்ட் பாஸ் ஈச்சர் எல்லாமே வெளியில எல்லாம் வந்து அடுத்து நெக்ஸ்ட் அப்டேட்ல பாப்போம். அடுத்த வாரத்துல வந்துரும் உங்களுக்கு. ஓகே, எல்லாமே ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு ஆக்சுவலா நாங்க வந்துட்டோம். இருக்கிற வண்டிகள் அதாவது நியூ ஸ்டாக்ஸ் என்னென்னு சொல்லி அப்டேட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நியூ ஸ்டாக்னா படா தோஸ்த், கண்டெய்னர் பெட்டி டாடா ஏஸ், அப்புறம் ஒரு சுப்ரோ எடுத்திருந்தோம். ஓகே, ஒரு தோஸ்த், இந்த மாதிரி தான் கொஞ்சம் நியூ ஸ்டாக்ஸ் இருக்கு. அடுத்த வாரத்துல வந்தீங்கன்னா அடுத்த வாரம் நமக்கு இன்னும் நிறைய இருக்கும். இன்னொன்னு டிராவலர் போன டைம் நம்ம வந்து டெம்போ இந்த இதெல்லாம் போட்டிருந்தோம் இல்ல, ஒரு டூரிஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தோம். நான் அதை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். அது ஆக்சுவலா இன்னைக்கு வண்டி உள்ள நிக்குது. அது ஆக்சுவலா என்னன்னா இந்த எலெக்ஷன் ஒட்டி போட்டதுனால அந்த ஃபைனான்ஸுக்கோ அந்த ஒரு மாசமாவே கொஞ்சம் கஸ்டமருக்கு வந்து இந்த எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால பிறகு பார்ப்போம் அப்படின்றாங்க. ஓகே, அதனால அப்போ அந்த வண்டி இருக்கு, வேணும்னா என்கொயரி லெவல் நிறைய இருக்கு, வச்சிருங்க, நான் கொஞ்சம் ஆஃப்டர் எலெக்ஷன் எடுத்துக்கிறேன்றாங்க. தோஸ்துமே நம்மட்ட அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இது வேணும்னா கால் பண்ணி ப்ராசஸ்ல இருக்கு, லோன் ப்ராசஸ்ல. சூப்பர், இது எல்லாமே லோன் ப்ராசஸ். 4 வண்டியில 2 வண்டி முடிஞ்சிருச்சு, டெலிவரிக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம சுப்ரோ வந்து பார்க்க போறோம்ல. ஆமா, சுப்ரோ பார்க்க போறோம், மஹிந்திரா ரெக்ஸ்டோன் ஒன்னு பார்க்க போறோம், படா தோஸ்த் பார்க்க போறோம். கண்டிப்பா. அப்புறம் அந்த ஃபிஷ் டேங்க் நான் வந்த உடனே கேட்கணும், ரெடி பண்ணல, அப்படி விட்டுருக்கேன். ஓகே, அது வந்ததுக்கு அப்புறம் அந்த அப்டேட் அடுத்த அப்டேட்ல சேர்த்து வந்து பாத்துக்கலாம். இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பாத்துலாம். ஓகே, சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். சூர்யா கார்ஸ் அப்படினாலே படா தோஸ்துக்கு ஃபேமஸ். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 இல்ல நிறைய படா தோஸ்த் வந்து பார்க்க போறோம். அப்படி லைனப்ல எடுத்துட்டு வந்திருக்க இந்த தோஸ்தோட டீடைல் சார். ஏன்னா படா தோஸ்த் i3 பிளஸ். ஓகே, பெரிய வண்டி, லைஃப் டாக்ஸ் வண்டி, 2022 மாடல், ஒரே ஓனர். ஆமா, சிங்கிள் ஓனர். ஓகே, எஃப்சி இன்சூரன்ஸ், எஃப்சி 2 வருஷம் எடுத்து கொடுத்துருவோம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் போட்டு கொடுத்துருவோம். கிலோமீட்டர் 60,000 தான் ஓடி இருக்கு. 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டயர் 4மே ஒரிஜினல் டயர் ஃபுல்லாவே இருக்கு. பாடி எல்லாம் சூப்பரா இருக்கும். i3 ல எல்எஸ் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். சரி, இது சொல்ற வேலை 99 விலைமே சொல்றோம். சொல்றதே 799 சொல்றோம். கொஞ்சம் சின்ன வித்தியாசத்துல கொடுத்துடலாம், கம்பெனி கொடுத்துடலாம். ஆமா, கொடுத்துடலாம். இந்த வண்டி எடுக்கணும்னா எவ்வளவு சார் கையில வேணும்? ஒரு 30,000 இருந்தா போதும். வெறும் 30,000 கையில இருந்தா போதும். ஆமா, இருந்தா போதும், வண்டி எடுத்துக்கலாம். சிவில் ஸ்கோர், சொந்த வீடு எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். 30,000 கையில இருந்தாலே போதும், எடுத்துக்கலாம். படா தோஸ்த்ல அடுத்து பாக்குறது பாத்தீங்கன்னா i2ல இது எல்எஸ் தானேண்ணா? இந்த வண்டியோட மாடல் 2024 மாடல் படா தோஸ்த், TN 59 நம்பர் வேரியன்ட். தொட்டி 10 அடி தொட்டி இருக்கு, ஸ்டீல் பாடி ஃபுல்லாவே. தொட்டி வந்து தொட்டிக்கு 1 லட்சம் ரூபா வரும். பக்காவா இருக்கும் தொட்டி. ஆமா, சூப்பரா இருக்கும், நல்லா ஹெவியா போட்டுருக்காங்க. ஆமா, வெறும் 35,000 கிலோமீட்டர் தான் இருக்கு. டயர் 4மே சூப்பரா இருக்கும். எஃப்சி வந்து 2 வருஷம் எடுத்து கொடுத்துருவோம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் போட்டு கொடுத்துடலாம். ஆமா, நம்ம சொல்ற விலை ரொம்ப கம்மியா தான் சொல்றோம், 790 தான் சொல்றோம். 24 மாடல் இதுமே 24 790 தான் சொல்றோம். கொஞ்சம் குறைச்சும் கொடுத்துடலாம். ரைட், உள்ள என்னெல்லாமோ ஃபிட் பண்ணி வச்சிருக்கா. ஆமா, ஆடியோ, ஸ்பீக்கர், ஜம்முன்ருக்கு, ஃபேனுங்க எல்லாமே இருக்கும். வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும். வண்டி அப்படி சைடு லுக், இன்டீரியர் லைட், எக்ஸ்ட்ரா லைட் எல்லாமே, ஃப்ரண்ட் எக்ஸ்ட்ரா லைட் LED எல்லாம் எல்லாமே மாட்டி. அப்படி ஃப்ரண்ட் பம்பர், ஒரு குட்டி பம்பரை போட்டு அதுல அப்படி லைட் நிப்பாட்டி ஜம்முன்னு விட்டுருக்கு. வண்டிக்கு விலை சார்? விலை சொல்றதே உங்களுக்கு 799 சொல்றோம். இதுக்கு லோன் எவ்வளவு ஆகும்? இது எப்படி ஒரு 750 வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். அப்ப இந்த வண்டிக்குமே ஒரு 30,000 40,000 அந்த ரேஞ்சுக்குள்ள கையில இருந்தாலே வண்டி எடுத்துக்கலாம், அழகா எடுத்துக்கலாம். இந்த மாடல் 2024 மாடல்ல லேட்டஸ்ட். ஆமா, வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும். வாங்க அடுத்து நம்ம பாக்குறது ஒரு சின்ன வண்டியா இருந்தா கூட எவ்வளவு லோடு வேணா வைக்கலாம். டாடா ஏஸ் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப ஒரு வரப்பிரசாதமான வண்டி. இந்த வண்டியிலே போட்டிருப்பாங்க பாருங்க, சுப்ரோல ப்ராஃபிட் ட்ரக். அந்த எப்படி ஏறமா இருக்கு, அதே மாதிரி வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமா இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த வண்டி எடுத்துடலாம். சார், டீசல் வண்டி, வண்டியோட டீடைல் சார். வணக்கம் தலைவரே. 2022 ரிஜிஸ்ட்ரேஷன், 2021 மாடல். ஓகே, மஹிந்திரா சுப்ரோ, டீசல் வேரியன்ட். வண்டி நல்லா இருக்கும் பாத்துங்க. 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவோம். வண்டி டாடா ஏஸ்ல கொஞ்சம் ஹெவி லோட் அடிப்பாங்க தெரியுமாண்ணே? அதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் பிக்கப் ஏற மாட்டேங்குது டாடா ஏஸ்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வண்டியை கொடுக்கலாம்.
டயர் ஃப்ரண்ட் ரெண்டுமே புதுசா இருக்கு. ஆமா நல்லா இருக்கும் வண்டி, டீசல் இன்ஜின் தான். ஓகே, இது மார்க்கெட்ல எவ்வளவு போயிட்டு இருக்கோம், நம்ம எவ்வளவு பிரைஸ் கோட் பண்றோம்? நம்ம இதுக்கு எஸ்டிமேட் பண்றது வந்து 3,70,000 நம்ம எதிர்பார்க்கிறோம். 3,75. நேர்ல வந்தாலும் கொஞ்சம் குறைச்சு பண்ணி இதுலயும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். கம்மி பண்ணி கொடுக்கலாம். ரெடி கேஷோட வாங்க, பெஸ்ட் பிரைஸ் கட்டாயம் வந்து பண்ணி கொடுத்துலாம் இருக்காப்ல. நேர்ல வாங்க, கட்டாயம் பிக்கப் நல்லா இருக்கும் வண்டி. பிக்கப் வந்து பக்காவா இருக்கும்ல தலைவரா. வண்டியை விட்டு இறங்கும் போதே எனக்கு ஜம்முன்னு இருக்க. அப்படி கொடி போட்டாச்சுன்னா வண்டி இன்னும் தோரணையா இருக்கும். ஒயிட் அண்ட் ஷர்ட்டுக்கு அதுக்கும் வண்டிக்கு இறங்குத தோரணை அந்த வண்டியில உள்ள கெத்து. இன்னொன்னு XC500 ஒரு பென்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தா லுக் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு லுக்ல ஒரு பிரம்மாண்டமான தோரணையோட, அதுவும் மஹிந்திரா பிராண்ட்ல வேணும்னா, மஹிந்திராவோட சப் பிராண்ட் தானே இது? மஹிந்திரா மேக் தான். கரெக்ட். இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்கண்ணா. நான் இது மஹிந்திரா ரெக்ஸான் 7 சீட்டர் வண்டி, 2014 ரிஜிஸ்ட்ரேஷன், 2013 மாடல். டயர் அப்படி நறுக்குன்னு இருக்கு. வண்டி டயர் நல்லா இருக்கும். இது வந்து ஆப்ஷன் எல்லாமே ஃபுல்லா வந்துரும். 7 சீட்டர்னா 7 சீட்டர், ஃப்ரண்ட் ஏசி, மிட் ஏசி, ரியர் ஏசி எல்லாமே வந்துரும். பின்னால பாத்தீங்கன்னா நல்லா அவைலபிள் இடம், ஸ்பேசியஸ் நல்லா இருக்கும். இத மடக்கி போட்டு அதை மடக்கி போட்டா 2 பேர் உள்ள படுத்துக்கலாம். ஓ, இது அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, சூப்பர் லாஸ்ட் சூப்பர். ட்ரிப் போனா என்ஜாய் பண்ணா அப்படியே என்ஜாய் பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல திருப்பதி போயிட்டு வந்தது வண்டி 170. அப்போ எப்படி, அப்போ யூசர் ரிவ்யூ கேட்கலாம் போலயே. வண்டி எப்படி இருந்துச்சு? வண்டி செமையா இருந்துச்சு. ஹில்ஸ் ஏறதுக்கு உள்ள பாருங்க, எல்லா வசதியும் இருக்கு உள்ள. டீசல்னா மைலேஜ் என்னன்னா கொடுக்குது? மைலேஜ் வந்து நீங்க ஒரு 2000 RPM ல போனீங்கன்னா வண்டி 15 கிடைக்கும். 15 கிடைக்கும். 2000 RPM மேல போனீங்கன்னா ஒரு 10-11 கிடைக்கும். ஓகே ஓகே. இதுமே ஃபுல் ஆப்ஷன் சஸ்பென்ஷன் அப்படி இருக்கு. வண்டி நம்ம போகும்போது ஒரு ஃபார்ச்சுனர்ல போனா எப்படி இருக்குமோ அந்த லுக் இருக்கு. இனோவால போனா எப்படி இருக்குமோ அந்த குவாலிட்டி இருக்கு. விலை என்னடா சொல்ல போறோம்? இது 550 கேக்குறாங்க. மாடல் 2013 மாடல், 14. ஓகே, நம்ம கேக்குற விலை 550 சொல்றோம். கஸ்டமர் பேசி வாங்கி கொடுத்துடலாம். வண்டிக்கு இன்சூரன்ஸ், ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கு. 5 லட்சம் ரூபாய் ஐடி வேல்யூ இருக்கு. அது இந்த டைம் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு, மாசா கெத்து காமிக்கிற மாதிரி வண்டியை தேடிக்கிட்டு இருந்தா அப்படின்னா விட்டுறாதீங்க. எந்த வேலையுமே இல்ல வண்டி, எந்த வேலையுமே இல்ல. ஏன்னா இந்த குவாலிட்டியே இந்த வண்டியில சத்தியமா சொல்றேன், அந்த அளவுக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒர்த்தா இருக்கும். ஆனா கண்டிப்பா இருக்குல்ல. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி இந்த கேட்டரிங் சர்வீஸுக்கு வண்டி தேடிட்டு இருப்பாங்களா, கூண்டு வண்டியா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி தேடுறவங்களுக்கு, அப்படி இல்லைன்னா நான் கொரியர் சர்வீஸ் வச்சிருக்கேன், கொரியர் சர்வீஸ் யூஸ் பண்றேன், எந்த ஒரு பார்சலா இருந்தாலும் மழையில நனையாம கொண்டு போகணும்பா, அதுவும் எனக்கு டாடா ஏஸ் எல்லாம் வேணும், எனக்கு HT தான் வேணும்னு கேட்கறவங்களுக்கு 2019 மாடல் கண்டெய்னர் ரெடியா வந்திருக்கு. நம்ம சூர்யா காசுல அண்ணா டீடைல் சொல்லுங்க. வணக்கம். இந்த ஏஜென்சி பர்பஸ் சம்பந்தப்பட்ட வண்டிகளுக்கு வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். பேப்பர் மத்தது நனையாம கொண்டு போறது, சேஃப்டியா கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. பண்ணா எவ்வளவு வரும்? ஏன்னா இந்த கண்டெய்னர் மட்டும் பாத்தீங்கன்னா மதுரை, நாகர்கோயில பண்றாங்க. 1 லட்சம் ரூபாய் அந்த கண்டெய்னர் மட்டும் வருது. ஆனா வண்டிக்கான விலையை தான் நம்ம கேட்கிறோம். கண்டெய்னர் இருக்கு அப்படிங்கறக்க நம்ம கூட விலை சொல்லல. வண்டியோட மாடல் வந்து 2019 மாடல், FC 2028 பிப்ரவரி வரைக்கும் இருக்கு. ஓகே, டயர் வந்து 2026 வரை கடைசி வரைக்கும் இருக்கு. டயர் எல்லாமே புது டயர் தான். நல்லா இருக்கு வண்டி. டயர்லாம் வந்து நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் 60,000 தான் ஓடி இருக்கு. ஓகே, விலை வந்து நம்ம 435 தான் சொல்றேன். அதாவது வண்டி 2019 வண்டிக்கு உண்டான BS4 வண்டிக்கு என்ன உண்டோ அதான் நம்ம கேட்கறோமே தவிர கண்டெய்னர் பெட்டிக்கா நம்ம கூட கேட்கல. ஃப்ரீ. அப்ப அதை எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ. ஆமா கண்டிப்பா. அதுக்கு அவங்க தனியா வண்டி வாங்கி கண்டெய்னர் பெட்டி கட்டினாங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 லட்சம் வருமா? அப்ப 4,5 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கி ஒரு கண்டெய்னர் பெட்டி கட்டினா 5,5 லட்சம் ரூபாய்க்கு ஆகும். ஆனா உங்களுக்கு 4,5 ரூபாய்க்கு நம்ம கண்டெய்னர் பெட்டியோட கொடுத்துடலாம். வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு நினைக்கிறேன் சார். வணக்கம். உங்க டைம் கண்டிப்பா இன்னைக்கு வந்து நாங்க சேவ் பண்ணிட்டோம்னு சொல்லலாம். கண்டிப்பா நாங்க வந்ததுனால நீங்க சரி ஓகே நின்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் வண்டிகளை காமிக்கிறேன்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. திடீர்னு போன் கூட பண்ணாம வந்துட்டீங்க சார். ஆக்சுவலா வந்தது வேற ஒரு ஷூட்டு. எனக்கு ஆக்சுவலா என்ன சூர்யா கார்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க என்ன அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நிறைய பேர் கட்டாயம் வந்து விரும்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த கார் மார்க்கெட்டை நம்ம ரிவ்யூ பண்ணோம்னா இப்ப இருக்க அப்டேட் கலெக்ஷன் கொடுத்தோம்னா அவங்களுக்கும் கண்டிப்பா தேவைப்படும்ல. அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் நீங்க வந்ததுல இருந்து ஒரு 50% வெஹிக்கிள் வெளியே போயிட்டு ஓகே அதுலயும் கொஞ்சம் ஒரு 25% அட்வான்ஸ் வாங்கி தான் வச்சிருக்கேன். சரி. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நம்ம இந்த மாசம் நம்ம கிட்ட கையில கம்மி தான் பர்ச்சேஸ். ஓகே. ஆனா எடுத்துக்கிற வண்டி எல்லாம் வெளியில வேலை நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த எலெக்ஷன் ஓட்டிங்கனால கொஞ்சம் வெளியே இருந்து ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்றது கம்மி. இனிமே வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். கண்டிப்பா கூட எடுத்தாச்சு. ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நீங்க அடுத்த வாரம் வந்தீங்கன்னா நம்ம வண்டி நிறைய நீங்க பார்க்கலாம். கட்டாயம் அடுத்த வாரத்துல அடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். சூப்பர். இந்த டைம் ஹெவி கூட்ஸ் வெஹிக்கிள் பாஸ் அந்த மாதிரி கொஞ்சம் LCV செக்மெண்ட்ல உள்ள பெரிய வண்டி எடுத்துக்கிறோம். ஒர்க் நடந்துட்டு இருக்கு. 7 சீட்டர் மராசோ எல்லாமே வருது. எல்லாம் 7 சீட்டர் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. கார் கட்டாயம் வந்து வருது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.